வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். முரளிதர் சுவாமிகளின் சந்தேகமும் நிவர்த்தியும். மகாபிரியவா சகலத்தையும் அறிவார் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சான்று. அந்த சம்பவத்தை பற்றி நம்ம மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மத போதகரும் சமய பிரச்சாரகருமான முரளிதர சுவாமிகளுக்கு ஒரு தடவை மனதில் சந்தேகம் தோன்றிவிட்டது. என்ன சந்தேகம்? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எந்த இடத்தில் இருக்கிறோம், என்ன பேசுகிறோம் என்கிற விஷயங்கள் எல்லாம் நாம் வணங்கும் குருநாதருக்கு தெரியுமா? இதுவெல்லாம் தான் அவரது வேலையா என்று ஒதுக்கிவிட முடியாது. ஏனெனில் அவர் சகலத்தையும் தெரிந்த மகாபிரபு. மனதில் குறைந்து கொண்டிருந்த இந்த கேள்விக்கு மகாபெரியவாளிடம் விடை தெரிந்து கொள்ளலாம் என்று காஞ்சிபுரத்துக்கு புறப்பட்டு வந்தார் முரளிதர சுவாமிகள். தனது குருநாதர் நிச்சயம் தன் சந்தேகத்தை தீர்த்து வைப்பார் என்பது அவரது அசைக்க முடியாத நம்பிக்கை. தன்னை போன்ற ஓரிரு பக்தர்களின் நடவடிக்கைகளைத்தான் கவனிக்கிறாரா, இல்லை தன் மீது மாறாத அன்பு செலுத்தும் ஒவ்வொருவரையும் கவனிக்கிறாரா? காஞ்சிபுரத்துக்கு வந்தவர் ஸ்ரீமடத்தை நோக்கி வந்தார். மடத்துக்கு இன்னும் 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் பொழுது ஆந்திராவிலிருந்து வந்த பக்தர்கள் சிலர் மகாபெரியவாளை தரிசித்துவிட்டு எதிரே வந்து கொண்டிருந்தார்கள். முரளிதர சுவாமிகளுக்கு அவர்கள் மிகவும் பரிச்சயமானவர்கள். அதனால் அவர்களை கண்டவுடன் முரளிதர சுவாமிகள் நின்றார். முரளிதர சுவாமிகளுக்கு தெலுங்கு தெரியாது, அவர்களுக்கோ தமிழ் தெரியாது. ஆக இந்த நேரத்தில் உதவிக்கு வருவது ஆங்கிலம்தானே. அந்த அந்நிய பாஷையில் சில நிமிடங்கள் அவர்களுடன் பேசி மகிழ்ந்த பிறகு முரளிதர சுவாமிகள் மடத்துக்கு வந்தார். பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார் மகாபெரியவா. மகாபெரியவா இவரை பார்த்தார். முகத்தில் லேசான புன்முறுவல். குசலம் விசாரிக்கும் பாவனையில் பேச ஆரம்பித்தார் மகாபெரியவா. அவர் பேசி முடித்ததும் தனது மனதில் தோன்றிய சந்தேகங்களுக்கு விடைகளை தெரிந்து கொள்ளலாம் என்று காத்திருந்தார் முரளிதர் சுவாமிகள். அதற்கு அவசியமே இல்லை என்பது போல் மகாபெரியவாளே பேச்சை ஆரம்பித்தார். உனக்கு தெலுங்கு தெரியுமோ என்று கேட்டார் மகாபெரியவா. தெரியாது என்றார் முரளிதர் சுவாமிகள். அவளுக்கெல்லாம் தமிழ் தெரியுமோ என்று கேட்டார் மகாபெரியவா. தமிழ் தெரியாது என்று கூறினார் முரளிதர சுவாமிகள். அப்போ அவளண்ட நீ இங்கிலீஷ்ல பேசின. பதில் சொல்லாமல் முரளிதர சுவாமிகள் மகாபெரியவாளை வணங்கினார். தனது குருநாதராச்சே, அவர் எதற்காக இங்கு வந்தாரோ அந்த கேள்விக்கு பதில் கிடைத்து விட்டது. மகாபெரியவா சகலத்தையும் அறிவார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.